வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெரட்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கேன், ஒரு 3 தக்காளி, ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு, இந்த மிளகு, ஜீரகம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிராம்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, அது கூட பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம்ல, அது, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் நான் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பீஃப் பெரட்டல் இந்த மாதிரி மெத்தட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் சாம்பாரோ ரசமோ இருந்தால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மசாலா நிறைய கொடுத்தா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை வாசனையில போகட்டும். நல்லா வதக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பட்டை கிராம்பு தூள் இருக்கு.
அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கணும், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம், கல் உப்பு. நல்லா இருக்கான்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்துடலாம். மசாலா நல்லா வதக்கிறது தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பச்சை மாசம்லாம் போகணும். பச்சை தண்ணி இல்லாம நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி சல்லடை மாதிரி தண்ணி எல்லாம் இந்த தண்ணி நான் போட்டு எடுத்துருக்கேன். நான் சொன்ன மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 கிலோ கறிக்கு தேவையான மசாலா. நம்ம வந்து அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரியே மசாலா நம்ம ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். நம்ம பீஃப் பரட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக மெயின் முக்கியமான அது மிளகும் பெருஞ்சீரகத்தையும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் வறுத்துட்டு தட்டிட்டு கடைசியில் இதை சேர்க்குறேன். நல்ல வாசனை இருக்கும், டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்டெப் பண்ணணும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு
சாம்பார் ரசத்துக்கெல்லாம் மேட்ச் ஆகும். என்னோட பேக்கல் ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தூள் திருப்பி மல்லித்தூள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். Thank you for watching.